ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நோ வே டு டை அப்படின்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க விளைன்னு பேசாமல் கேம் ப்ளேக்குள்ளே போயிட்டு காமிக்கலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ மக்கர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேருந்து வெளியே வரான். ஓகேவா? ஓகே, இப்போ செஸ்ட்டுக்கு போக சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போவோம். ஓகே, செஸ்லேருந்து எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. நம்ம இங்கே ஒரு சர்ச்சுங்க போடுவோம் ஃபஸ்ட்டு. டிஃபீட் யுவர் எனிமி. ஓகே, ஷார்ட் கன் சுட மாட்டேங்குது. ஓகே கைஸ், பெரி கிடைக்கிது. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஹெல்த்து, எனர்ஜின்னு இருக்குது, அப்புறம் வாட்டர் ஃபுட்டு. இங்கே பாருங்க கைஸ், ஹைப்ரிடா இவனுக்கு பேர். ஹைப்ரிடு வெர்ச் அப்படின்னா ஹைப்ரிட் கிரியேச்சர் போல். அப்போ இவனுங்களாம் ஜாம்பி இல்லை. இப்போ இது ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் கேம் இல்லை, வேறு ஏதோ. ஓகேவா? வேர்ல்டில் ஏதோ கரப்ஷன் ஆகிடுக்கு. ஃபஸ்ட்டு ஜாம்பி கூட ஏதோ ஒரு ஹைப்ரிடு தானே. ஓகே, இது ஜாம்பி கேம் தான். ஓகேவா? நம்ம இந்த கேமில் எப்படி சர்வைவ் ஆக போகிறோம், இந்த கேம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்றது தான் கேம் ப்ளே வீடியோஸ். ஜஸ்ட் லைக் அ பங்கர் 22 ஏதோ ஒரு கேம் போட்டோமே, பங்கர். ஓகேவா? அந்த கேம் நம்ம எப்படி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த கேமும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? மைன்கிராஃப்ட் டாட் கோட் சீரீஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு பாட்டு வரும். அப்புறம் திஸ் மந்த் 11th அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். 6 மணிக்கு அப்புறம் வரும். தட் மீன்ஸ் ஒரு 7 o'clock அந்த மாதிரி வரும். ஓகேவா? சண்டேலாம் வந்துடும். சண்டேலாம் 2 வீடியோஸ் போட்டுக்கிறேன். சாட்டர்டே 2 வீடியோஸ் டவுட்டு, பட் சண்டே மட்டும் 2 வீடியோஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட்ஸ் சேர்க்காமல் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் டெய்லியும் ஒன்று போட்டுருவேன். ஓகேவா? இவனுக்குள்ளெல்லாம் எதுவுமே கிடைக்கல கைஸ். கலெக்ட் ரிசோர்ஸஸ் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் தான் பண்ணுறோம். அவங்க சொல்கிறது கலெக்ட் ரிசோர்ஸஸ். ஓகே, உட்டு வெட்டலாமா? யூ நீட் ஆக்ஸ். ஐ நீட் இட். ஏதோ காளான் மாதிரி இருக்குது, ஃபைபர்னு நினைக்கிறேன். அது வேணும். ஓ, இதாக இருக்குது அந்த ஃபைபர். அது ஃபைபர் தான் கைஸ். ஓகே, இப்போ பெக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாமா? கிராஃப்ட் கொடுத்தாச்சு. ஆக்ஸு இப்போ உட்டாண்டு போனால் வெட்டுமா? வெட்டுது கைஸ், வெட்டுது. ஒவ்வொரு உட்டு கிடைக்கிது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. யார் இருந்தாலும் டாப் வியூவாக இருந்து கேம் இதுவாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் நல்லா இருக்குது கேமில். நீங்கள் மஸ்ட் இந்த கேமை ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைன் கேம் வேறு. ஓகேவா? ஆன்லைன் இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் மல்டிப்ளேயரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளேயர் இருந்தால் மல்டிப்ளேயர் வீடியோ போடுறேன், யாரோட ப்ளே பண்ணி. ஓகேவா? ஓகே, மல்டிப்ளேயரும் போடலாம். இந்த பெரிஸ் எடுத்துக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனால் தான், இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் யுவர் சரௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா, இந்த இடத்த விட்டு வெளில போகணும். அப்படி போனால் தான் நம்மளால் ட்ரிங்க் வாட்டர் அது எல்லாமே பண்ண முடியும். அதை வந்துட்டு நம்ம பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே கைஸ், அப்புறம் இன்றைக்கி அந்த வீடு உடஞ்சிருக்கல, அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இவன் யாரா கைஸ்? இவனை வெட்டியே கொள்ளணும். ஏன்னா புல்லெட் கம்மியாக இருக்குது. நம்ம அவுட்டர் வேல்டு போகும்போது நம்மளுக்கு புல்லெட்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம புல்லெட்டை மட்டும் வேஸ்ட்டே பண்ணிடக்கூடாது. அதனால் இவனுங்களுக்கெல்லாம் புல்லெட் யூஸ் பண்ண வேணாம். அவுட்டர் வேல்டில் இவனை விட எவனா பவராக இருப்பான். மான் என்ன பார்த்து ஓடுதுங்க. இப்போ வந்துட்டு நான் தேவையில்லாமல் இந்த மானுக்கு வந்துட்டு 2 புல்லெட்டு வேஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி யாரும் இந்த கேம் விளையாண்டிங்கன்னா பண்ணுறாதீங்க. ஜஸ்ட்டு அந்த மான் மீட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை.
அதுவும் ஒரு ஒரு மானோட இதுலேருந்து எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ லேசியாக இருந்தேன் இந்த கேம் பிளேயில். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, போக போக நெக்ஸ்ட் பார்ட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைபர் கிடச்சிச்சு. இப்போ பிக்காட்ஸும் ரெடி பண்ணிட்டோம் கைஸ். இல்லை பண்ண முடியல, நம்ம பேக்கில் இடம் இல்லை. இருங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் மட்டும் செஸ்ட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். ஃபைனலி செஞ்சுட்டேன் பிக்காட்ஸும். இப்போ நம்ம எதனா இது உடைக்கிறோன்னா நம்மக்கிட்ட பிக்காட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் ஸ்டோனெல்லாம் ஈஸியாக கேதர் பண்ண முடியும். இது என்னது, இதுக்கு ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த உடன் பிளாங்க்ஸ் இருக்குது, டேப் இருக்குது, பேட்ரி இருக்குது. இது எல்லாமே இங்கே பக்கத்துலேயே கிடச்சிச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி. பட் நம்ம அதை ரெடி பண்ணோம். இதை ரெடி பண்ண உட் இது வேணும். அங்கே கீழே ஏதோ இருக்குது, அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் அது எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ நோ வரிஸ். ஓகே, இது கேதர் பண்ணிப்போம். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் போல். அப்புறமா சேஃப்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். அதை நான் அப்புறமா தான் போக போக கேம் விளையாடும் போது கண்டுபிடிச்சேன். ஓகேவா, இதை நீங்கள் இப்போ இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம். அதாவது சொல்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் கிராஃப்ட்டும் பண்ண முடியுது கைஸ். பட் இப்போதைக்கு நம்ம அந்த லெவல் இல்லை. லேம்லைன்லாம் இருக்குது. லேம்லைன் தான் அங்கே இருக்கிறதுலாம். பட் நம்ம கால் வச்சா வெடிக்க மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் கேம் லாஜிக் இடியுது. ஓகே, வேறு போடுறதுக்கு இது இல்லையா? ஓகே கேஸ், மரம் வெட்டிட்டு காமிக்கிறேன். இன்வென்ட்ரி ஃபுல்லாக நல்லா மரத்தை தழும்ப வெட்டோம். அங்கே இங்கே ஒரு கேட்டை போட்டுப்போம். இங்கே இது, அப்புறம் இங்கே கேட் இருக்குல்ல, ஓகே அதெல்லாம் ஸ்டோன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ ஜாம்பி வந்துட்டு வீடு அட்டாக் பண்ணும் போல் கைஸ். அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் போல். ஓகே, ரிட்டன் மரம் காலியா? ஓகே கைஸ், ரிசர்வ் கேதர் பண்ணிட்டு காமிக்கிறேன். கைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்த நம்ம கவர் பண்ணுவோம். ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு நார்மல். ஓகே, அங்கே டோர் இருக்குது. ஸோ டோர் பட வேணாம். இப்போட ரிட்டன் காலி ஆயிடுச்சா? ஓகே, ரிட்டன் ரிசோர்ஸ் கேதர் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். ஒரே கட்ஸாக போகுது கைஸ். இந்த இடத்துல சம்பவம் ஆக போகுது. என்னென்னா ஆக்ஸ் உடஞ்சிருச்சு. ஓகேவா, இதை நான் அப்போதைக்கு கேமில் கவனிக்கலை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபைபர் கேபரும் இல்லை. இப்போ நம்ம ஃபைபரை எதனா கேதர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படின்னா இது பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் அதையும் கண்டுக்காமல் என்ன பண்ணுவேன்னா வீடு கட்ட வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வீடு கட்ட போயிட்டு வீடு கட்டிடுவேன். இப்போ கட்டிட்டனால என்ன ஆகுனா வுட்ஸே இருக்காது என்கிட்ட. இப்போ நான் எதை வச்சு இது பண்ணுவேன் சொல்லுங்கள்? ஆக்ஸை ரிட்டன் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, வாங்க இங்கே வந்துட்டு பில்டு கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இது அப்புறம் அந்த முனையில் இப்போ நடுவில் அந்த டெமானைஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இது பண்ணோம். இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ என்கிட்ட வுட்டே இல்லையா, 0ல் இருக்கா. நான் பைத்தியம் ஆட்டம் பண்ணின்னுக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி வாழ்க்கையில் பூர முடியுதான்னு பார்த்தேன். ஒரு செக்கிங் தான் சும்மா. இப்போ ஆக்சுவலாக என்ன, என்கிட்ட உள்ளேயும் இல்லையா எதுவுமே. உள்ளேயும் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இதுவுமே இல்லை. இப்போ நான் வுட் எடுக்கிற கஷ்டத்தை நீங்கள் பாருங்க. ஓகே கைஸ், நான் வுட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதை நீங்களும் என் கூட சேர்ந்து நான் கஷ்டக்கூட பட்டிருக்க மாட்டேன் கைஸ். லூஸாட்டம் சுற்றின்னு இருப்பேன். ஓகேவா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் கைஸ். த லெசன் ஐ லேர்ன்டு ஃப்ரம் திஸ் கேம்னா எவ்ரிதிங் இஸ் ஆல் அபவுட் சாக்ரிஃபைஸஸ். ஓகேவா, இந்த வுட்டு உடைச்சா இப்போ எந்த இடத்துலையும் கீழே வுட்டு கிடைக்கல. ஓகேவா, இது கிடைச்சா 2 கிடைக்கும். இந்த 2த்தையும் வச்சுக்கும் நம்மக்கிட்ட இருக்க 1 வச்சு நம்மளால் ஆக்ட் செய்ய முடியும். ஸோ உடச்சிட்டேன். அதை உடச்சிட்டுனா இப்போ கிராஃப்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இதுக்கப்புறம் நான் வுட்டை ஓட்டிட்டு அந்த வீடை ரிட்டர்ன் கட்ட போகிறேன். மாங்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பெரி சாப்பிட்டா அங்கே வாட்டர் லெவல் எடுத்து. ஸோ பெரி இஸ் a குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிகினர். ஓகேவா, யாரெல்லாம் இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நல்லா யோசிச்சு வச்சுன்னு ப்ளே பண்ணிக்கப்பா. நல்லா பெரி கேதர் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிடைக்குதுன்னு விட்றாதீங்க, கிடைக்கும்போதுலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலாம் இந்த மாதிரி மான் வந்துட்டு சாப்பிட்னு போயிடுது. கேம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக தான் இருக்குது. பட் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம். அண்டு திடீர்னு என்வாயன்மெண்ட் சவுண்டு ஜதுக்குன்னு சவுண்டு கேட்குது. இங்கே ஒன்று. ஓகே, இங்கே வீடு கட்டிட்டு நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். என்னடா டேய், எனக்குனே பண்ணுவீங்களாடா, ஏன்டா லேக் ஆகுது?
கைஸ் இதை அப்டேட் பண்ணோன்னா நம்ம அப்டேட் பண்ணால் வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த சிமெண்ட்லாம் வச்சு பண்ணி கான்க்ரீட் வால் வரும் போல் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வீடுக்குள்ளே வந்துட்டு இங்கே அந்த இது பண்ணோம், டோர் போட்டாச்சு. ஓகே வாங்க இப்போ வெளியே போவோம். இப்போ நம்ம வீட்லேயே 3 டோர் ரெடி, வீட்டு வெளியே நல்லா ரூமாக கட்டி வச்சுக்கிறேன். ஓகே, பட் பேஸ் சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் அது எல்லாத்தையும் அடுத்த கேம் பிளேயில் பார்க்கலாம். டாட்டா பை பை கைஸ், நல்ல கேம் பிளே வீடியோவில் சந்திக்கலாம்.